Good morning is not just a word, it's an action and a belief to live the entire day well. Morning is the time when you set the tone for the rest of the day. Set it right. Good morning, one and all present here. It's my privilege to welcome all the dignitaries on the dais for the Silver Jubilee celebration. The excitement builds. Join us in making today, the third day of our Silver Jubilee, a resounding success. A strong woman stands up for herself, a stronger woman stands up for everyone else. It's my honor to invite our Executive Director, Mrs. Aruna Selvaraj ma'am, who is a competent personality, a woman of intellectuality, a passionate guide towards all the faculty members and students to welcome the gathering. Welcome you, ma'am. இன்று ட்ரினிட்டி மகளிர் கல்லூரியின் வெள்ளி விழாவிற்கு வருகை புரிய உள்ள நமது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் எஸ் உமா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி ஆர் சங்கீதா ஐஏஎஸ் செயலர் ஆணையர் கலால்துறை அவர்களுக்கும் இன்று நம் விருதினை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்துள்ள பாவை கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு நடராஜன் அவர்களுக்கும் கரஸ்பாண்டன்ட் திரு மங்கை நடராஜன் மேடம் அவர்களுக்கும் பாரதி கல்வி நிறுவனங்களின் கரஸ்பாண்டன்ட் திருமதி சாரதாமணி அவர்களுக்கும் எங்களுடைய ட்ரினிட்டி குடும்பத்தின் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் பிரின்சிபால் திரு லக்ஷ்மி நாராயண் அவர்களுக்கும் வெள்ளி விழா ஒருங்கிணைப்பாளர் திரு அரசு பரமேஸ்வரன் அவர்களுக்கும் ஏஓ திரு செந்தில்குமார் அவர்களுக்கும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் மற்றும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் டாக்டர் அருணா அவர்களுக்கும் இறுதியாக என்னுடைய மாணவ கண்மணிகள், நீங்கள் தான் எங்களை தினம் தினம் உற்சாகத்துடன் கல்லூரிக்கு வர வைக்கிறீர்கள். இவர்களோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பிரஸ் அண்ட் மீடியா ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கல்லூரியின் வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்கு நம் சமூகத்திற்கு சிறந்த முறையில் ஒரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணியாற்றி வரும் பெண்களை கௌரவிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அந்த வகையில் நாங்கள் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறப்போ முதலில் நாங்கள் நினைத்தது நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அவருடைய ஆளுமை திறனும் எளிமையும் ஒரு தவறு நடக்கும் இடத்தில் உடனே அதை தட்டி கேட்கும் தைரியமும் எங்களை கண்டிப்பாக அவரை நம் முதலில் கௌரவிக்க வேண்டும் என்று எண்ணினோம். எங்களுடைய விருதினை ஏற்றுக்கொண்டதற்கு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் திருமதி சங்கீதா ஐஏஎஸ் அவர்கள் அதைவிட மிகவும் எளிமையானவராக இருக்கிறார். இங்கே அவர் எங்களையெல்லாம் மேடம்னு கூப்பிடுறப்ப எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம் மண்ணில் பிறந்தவர். நாங்கள் வெள்ளி விழா அழைப்பை எடுத்துக்கொண்டு பல வீடுகளுக்கு சென்ற பொழுது எல்லாரும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ அனைவருக்குமே அவரை தெரிந்திருந்தது. எங்கள் ஊருக்காரங்கம்மா, நம்ம ஊருக்காரங்கம்மா என்று மிகவும் அன்பாக அவரை கூறினார்கள். அவர்கள் இங்கு வந்ததற்கு சத்தீஸ்கரிலிருந்து நமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்துள்ளார். அதற்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சமூகம் நன்றாக இருப்பதற்கும் நல்ல ஒழுக்கத்துடன் மனிதன் வளர்வதற்கும் முக்கியமாக பங்காற்றுவது கல்வி. அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் எங்களுடைய பள்ளியின் முன்னாள் தலைவர் திரு NBS சுந்தர்ராஜ் ரெட்டியார் அவர்களும் எங்களுடைய கல்லூரியின் முன்னாள் தலைவர் திரு PK செங்கோடன் ஐயா இருவருமே கல்லூரிக்கு சென்றவர்கள் இல்லை. ஆனால் அவர்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இந்த ட்ரினிட்டி கல்லூரி. மகளிருக்காக பெற்றோர் பாதுகாப்பாக அனுப்ப வேண்டும், ஒரு தைரியமாக என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே மகளிருக்காக மட்டுமே துவங்கப்பட்ட கல்வி. இன்று 25 ஆண்டுகள் கடந்து அது நிற்கும் பொழுது எங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை எப்படி வளர்ந்துட்டே வருதோ அது மாதிரியே பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். ஸோ அவர்களுடைய விஷன் இன்னைக்கு அச்சீவ் ஆகிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நம்முடைய பாரதி கல்வி நிறுவனங்களின் திருமதி சாரதா மேடம் அவர்களையும் நம்ம பாவை கல்வி நிறுவனங்களின் திருமதி மங்கை நடராஜன் மேடம் அவர்களையும் செல்வம் கல்வி நிறுவனங்களின் திருமதி கவித்ரா நந்தினி அவர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அவர்களும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வந்ததற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் எப்போவுமே எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம தனியாக யாருமே செயல்பட முடியாது. பலருடைய உழைப்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அந்த வகையில் இந்த வெள்ளி விழாவினை சிறப்பாக நடைபெறுவதற்கு
பல பேர் உதவி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக முதலில் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, முதலில் எங்களுடைய ட்ரினிட்டி குடும்பத்தார், எங்களுடைய கல்லூரியின் தலைவர் திரு நலுசாமி அண்ணாவும் செயலர் திரு செல்வராஜ் சார் அவர்களும் கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக தினம் எப்படி நடத்த வேண்டும், எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் டிஸ்கஸ் செய்தோம். அப்படி இருக்கும் பொழுது வரவர்களுக்கு மதிய உணவு எப்படி கொடுக்கலாம் என்ன அப்படிங்கிறப்போ, வெளியில் வாங்குறத விட நம்ம மெஸ்ஸில் இருந்து சாப்பாடு கேரண்டியாக குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தினம் நம்ம சிசி சாரும் டாக்டர் சாரும் ஒரு மெனுவை போட்டு அதில் இன்னும் என்னென்ன ஏதாவது வேணுமான்னு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கிட்ட எதுக்கு சார் கேட்குறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் எல்லா வகையிலும் அனைவருமே ஒன்று நின்று நடத்துவது தான் இந்த விழா. ஸோ அவர்களையும் நான் இந்த இடத்தில் கட்டாயமாக நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் டைரக்டர் திரு தயாளன் அவர்களும் திரு சித்தார்த் சார் அவர்கள் இருவரும் தினமும் ரொட்டீனாக 3:45 4 o'clock பஸ் எடுத்துருவாங்க. பட் வெள்ளி விழாங்கிறப்போ எப்போ முடியுது என்னன்னே தெரியாமல் இருந்தாலும் கல்லூரி பேருந்துகளை தயாராக வைத்திருந்து நம் மாணவிகளை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைத்த திரு தயாளன் சார் மற்றும் சித்தார்த் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்ள வருகிறேன். இவர்கள் மட்டும் இல்லாமல் நமது சிபிஎஸ்இ பள்ளியின் தலைவர் திரு PRS அண்ணாவும் செயலர் திரு ராமா சீனிவாசன் அண்ணா அவர்களும் திரு பிரசாந்த் அவர்களும் நம்முடைய டைரக்டர்கள் திரு கோபால் சார், அருண்குமார் சார், இவர்கள் அனைவருமே நம்முடைய தினம் கேட்பார்கள், என்ன எப்படி நடத்த போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க. அதில் கோபால் சார் காவேரி காலேஜில் நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறோம், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு தினம் எங்களுக்கு பல ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருப்பார்கள். இவர்கள் அனைவருமே இவர்களோடு என்னை அந்த குழுவில் இணைத்து கொண்டதற்கு நான் என்னுடைய நன்றியை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக பெண்கள் தினம் தேவையா இல்லையா, ஆண் பெண் சமமா இல்லையா என்று கிட்டத்தட்ட தினமுமே கடந்த 2 நாட்களாக அனைத்து பேச்சுகளிலுமே அது வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த மாதிரியான எனக்கு ட்ரினிட்டி டைரக்டர்ஸ் போன்ற சகோதரர்கள் இருக்கும் வரை நிச்சயமாக அனைவரும் அவர்களைப் போல் இருந்தால் நிச்சயமாக ஆண் பெண் பேதம் மறைந்து அனைவரும் சக மனிதர்கள் என்ற உலகம் கண்டிப்பாக உருவாகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அதற்கு அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு பல நாட்களாக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் திரு லக்ஷ்மி நாராயண் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். ஏன்னால் அவர் சிரிச்சுக்கிட்டே யாரையுமே திட்டாமல் ரொம்ப, ஆனால் அவருக்குள்ளே அவ்வளோ டென்ஷனாக இருப்பார். பட் யாரையுமே திட்டவும் மாட்டார். அவரோட வேலையை திறம்பட செஞ்சிட்டு இருந்தார். ஸோ அவருக்கும் எங்களுடைய வெள்ளி விழா ஒருங்கிணைப்பாளர் திரு அரஸ் பரமேஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 6 மாதமாக யாரை அழைப்பது, அவங்களோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு நம்ம தங்கணுமா என்ன எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் A to Z ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவருடைய பணியை அவர் சரியாக செய்தார். அதற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மேலும் என்னுடைய அனைத்து துறை தலைவர்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு வேலையை கரெக்டாக எடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் அந்த வேலையை அவ்வளோ கரெக்டாக மெட்டிகுலஸாக பிளானிங்னு சொல்கிற மாதிரி ஒரு சிறிய தவறு கூட இல்லாமல் அவ்வளவு சிறப்பாக செய்தீர்கள். அதற்கு என்னுடைய நன்றிகள் பல. எங்களுடைய ஏஓ திரு செந்தில்குமார் அவர்களும் துரசாமியும் இரட்டை சகோதரர்கள்னு தான் நான் சொல்லுவேன். எந்த நேரம் எந்த வேலை கூப்பிட்டு சொன்னாலும் உடனே ஒரு முகம் சுளிக்காமல் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதற்கு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஆன்டிஸ், செக்யூரிட்டி எல்லாருமே இதற்கு அவங்களுடைய பங்கை ஒழுங்காக ஆற்றியதனால்தான் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நான் இங்கே வந்துள்ள எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வந்துள்ள எங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இந்த விழா இவ்வளவு வெற்றிகரமாக நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளீர்கள். அதற்கும் என்னுடைய நன்றிகள் பல. இன்னும் ஒருத்தரை மட்டும் நான் சொல்லணும். யார்? என்னுடைய மாணவிகள். நம்ம ஸ்டூடெண்ட் யூனியனை நான் கட்டாயமாக கூற வேண்டும். எங்கள் ஸ்டூடெண்ட் யூனியன் சேர்மன் மிஸ் தஹானி அவர்களும், செக்ரட்டரி, ஆஃபீஸ் பேரர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன்னா ஆக்டிவாக இன்வால்வ் ஆவாங்களோ அது மாதிரி ஒரு இடத்துலையும் பல கமிட்டி போட்டு, ரிஃப்ரெஷ்மெண்ட் கமிட்டி, வெல்கம் கமிட்டி, டிசிப்ளினரி கமிட்டின்னு பல கமிட்டியில் போட்டு அவ்வளோ அழகாக நடத்தி கொடுத்தாங்க. அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாணவிகளும் என்னுடைய நன்றிகள் பல. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்.
உங்களுக்கு இன்று எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்வி ஒரு காலத்தில் பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. இதற்கு பல பெண்கள் போராடி உங்களுக்கு ஒரு எளிய பாதையை வகுத்து கொடுத்துள்ளார்கள். அதை கட்டாயமாக நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு சிறிய தவறு செய்தால், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் அவங்களுக்கு 3 பொண்ணு. ஃபஸ்ட்டு பொண்ணு ஒரு வழி மாறி போனதற்காக அடுத்த 2 பெண்களுக்குமே கல்வி கிடைக்கவில்லை. இந்த மாதிரியான நிலைமையை கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். கல்வி உங்களுக்கு அதற்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும். இறுதியாக நான் ஒரு நிகழ்வை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நேற்று நம்முடைய கல்லூரியின் முன்னாள் முதல்வர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த விழாவில் நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு அருணாச்சலம் அவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 50,000 ரூபாயை நம் கல்லூரியில் கொடுத்து அதில் வரும் வட்டியினை நம் குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்கும்படி கொடுத்துவிட்டு சென்றிருந்தார்கள். நேற்று அவர் மீண்டும் ஒரு 50,000 ரூபாயை கொடுத்து அந்த பணத்தில் இருக்கும் இன்ட்ரெஸ்டை எடுத்து ஸ்காலர்ஷிப்பாக நமது மாணவிகளுக்கு கொடுக்க சொன்னார்கள். அந்த பணம் 50,000 ரூபாயை விட அவர் எங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட், அதற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். இன்னும் இந்த மாதிரியான ஒரு சில இது வரப்போ எனக்கு ஒரு பயமும் வருது. இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணமும் வருகிறது. உங்களை போன்ற எங்களுக்கு தினம் தினம் ஊக்கம் அளிக்கும் பல நல் உள்ளங்கள் இருக்கும் வரை ட்ரினிட்டி என்றும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. True memories are unforgettable, not for the story